Hello children, good morning. Welcome again to this online session. This is grade 3, 4 and 5 English class. Before we get into the class, a short prayer. Open your eyes. In today's class, let's read tense. Okay, இன்னைக்கு tense ஒரு revision பார்த்திரலாம். நம்ம ஏற்கனவே tense பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம simple present tense, present continuous tense, past tense மூணும் ஒரு revision கொடுத்துடலாம். சரியா? So first நீங்க உங்க worksheetல page number, that is exercise, நீங்க 10th side வந்துருங்க. It's Roman number 4. Roman number 4 வந்துருங்க. அங்க உங்களுக்கு simple present tense கொடுத்திருக்காங்க இல்லையா? Roman number 3, 4 க்கு அப்புறம் subdivision உங்களுக்கு simple present tense கொடுத்திருக்காங்க. அதை எடுத்துக்கலாம். So see the heading. Fill in the blanks with never or often or always or usually. Okay, உங்களுக்கு 8 sentences கொடுத்திருக்காங்க. அதுல never அல்லது often அல்லது always அல்லது usually இத fill பண்ணி நீங்க அந்த sentence complete பண்ணணும். இது உங்களுக்கு question. So see the first sentence. The girls dash drink coffee in the morning. Okay, so I have been telling you that நம்ம repeated action க்கு simple present tense யூஸ் பண்ணணும். அப்ப அந்த girlsக்கு daily coffee குடிக்கிறது வழக்கம். So இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? Simple present tense தான் யூஸ் பண்றோம். ஆனா அவங்க உங்களுக்கு இங்க verb drink கொடுத்துட்டாங்க. Already they have given you drink. இப்போ இந்த drinkன்றது simple present tenseன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கீ ஃப்ரேஸ் ஆல்வேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்வேஸ், ரெகுலர்லி, ஜென்ரலி, யூஸ்வலி, ஆஃபன், வெரி ஆஃபன், ரேர்லி, அக்கேஷ்னலி, நெவர், எவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போ நம்ம இதில் என்ன செய்கிறோம்? இந்த கேர்ள்ஸ் ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி. அப்போ இவங்க பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க ட்ரிங்க்குன்னு. சரியா? அப்போ ட்ரிங்க்குன்னு கொடுக்கும்போது நீங்கள் வந்து நெவர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆஃபன் கொடுக்க முடியாது. ட்ரிங்க்குன்றது வழக்கமாக அவங்க செய்கிற ஒரு வேலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆல்வேஸ்ன்ற வேர்டு தான் அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ விச் ஒன் வில் யூ பிக் அப்? ஆல்வேஸ். ஸோ யூ ரைட் த கேர்ள்ஸ் ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். ஓகே, ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன் திஸ் வெரி கிளியர்லி. இப்போ உங்களுக்கு உங்கள் மைண்டை ப்ரஷ் அப் பண்ணுறதுக்காக தான் ஒரு ரிவிஷன் இது. செகண்ட் சென்டென்ஸ் யூ see, she dash gets up at 6 a.m. but today she got up at 7 a.m. ஓகே, அப்போது அந்த பொண்ணுக்கு என்ன அது பழக்கம்? அதாவது வழக்கமாக என்ன செய்வாவ? 6 மணிக்கு எழுந்திருக்கிறதா ஒரு ரெகுலர் ஹேபிட் அந்த பொண்ணுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா அதில் ஒரு சேஞ்சு, ஒரு அன்யூஷுவல் ஆக்ட் இன்றைக்கி நடந்திருக்குது. எப்பொழுதுமே வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி அவள் என்ன செஞ்சுருக்கிறா? 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டா. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டுடே. ஒரு விஷயம் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக நடந்திருக்குது. மற்றபடி ஆல்வேஸ் ஷீ யூஸ் டு ஹாவ் த சேம் திங். மாறாத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கு. அது என்னது? 6 மணிக்கு எழுந்திரிச்சுக்கிறது. சரியா? அப்போது அவள் வழக்கமாக செய்கிறது 6 மணிக்கு முழிச்சுக்கிறது இல்லையா? அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ யூஸ்வலி அப்படின்றது நீங்கள் அந்த பிளாங்கில் போடணும். ஸோ வாட் இஸ் தட்? ஷீ யூஸ்வலி கெட்ஸ் அப் அட் 6 a.m. பட் டுடே ஷீ காட் அப் அட் 7 a.m. ஓகே, அங்கே ஹீ இல்லை, ஷீ. தேர்ட் சென்டென்ஸ் யூ see, they dash eat meat, they are vegetarians. ஓகே, they dash eat meat, they are vegetarians. They never eat meat, they are vegetarians. இல்லையா? அப்போ அவங்க ஈட் மீட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. தே ஆர் வெஜிடேரியன்ஸ். அப்போ வெஜிடேரியன்ஸ்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்க மீட்டு சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அசைவம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, சைவம் தான் சாப்பிடுவாங்கன்ற நம்மளுக்கு தெரியும் வெஜிடேரியன்ஸு. அப்போது அந்த ஈட் மீட்டுன்ற வேர்டுக்கு முன்னாடி நெகட்டிவான அர்த்தத்தை குறிக்கிற ஒரு வேர்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ அது என்னது? அது நெவர். நெவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருபோதும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ண? இந்த 4 ஆப்ஷனில், அதாவது நெவர், ஆஃபன், ஆல்வேஸ், யூஸ்வலி, அந்த 4ல் உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறது எது? நெவர். ஸோ யூ ரைட் they never eat meat, they are
வெஜிடேரியன்ஸ். சரியா? ஒரு சென்டென்ஸ்லையுமே அதாவது இந்த டென்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அது எந்த டென்ஸை குறிக்குதுன்றதுக்கு உங்களுக்கு அங்கே ஒரு டைம் ஃப்ரேஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கீவேர்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஈஸியாகவே நீங்கள் அது எந்த டென்ஸுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் பங்க்சுவல். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே, அவர் எப்படிப்பட்டவர்? நேரம் தவறாமல், அதாவது காலம் தவறாமல் கரெக்டான நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறவர். ஸோ ஹீ இஸ் பங்க்சுவல். பங்க்சுவல் அப்படின்னா சரியான நேரத்துக்கு அந்தந்த இடத்துக்கு போகிறவங்கள நம்ம வந்து என்ன செய்கிறோம்? பங்க்சுவல்னு சொல்கிறோம். லேட்டாக போகிறவங்கள இஸ் நாட் பங்க்சுவல். பங்க்சுவல்ன்றவர் எல்லா இடத்துக்குமே கரெக்ட் நேரத்துக்கு போய் சேர்றவர். ஹீ டேஷ் கோஸ் டு ஸ்கூல் லேட். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி தான் சொல்கிறாங்க. ஹீ இஸ் பங்க்சுவல். ஹவ் இஸ் அ ஸ்டூடெண்ட்? ஹீ இஸ் பங்க்சுவல். ஹீ டேஷ் கோஸ் டு ஸ்கூல் லேட். அப்போ பங்க்சுவல்ன்றவங்க என்ன செய்வாங்க? லேட்டாக போக மாட்டாங்க, சீக்கிரத்துலேயே போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நெவர்ன்ற வேர்டை போடணும். அகெயின், he is punctual, he never goes to school late. Next one, I dash quarrel with anyone. அப்போ சண்டைன்றது எப்படிப்பட்டது? ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லையா? அப்போ நான் எப்பொழுதும் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். I never quarrel with anyone. Okay. Next one, he dash visits his village to see his grandfather. அவங்க தாத்தாவை பார்க்க அவர் என்ன செய்கிறாரு? கிராமத்துக்கு போகிறாரு. அப்போ எப்படி போவார்? நெவர். அப்போ போவே மாட்டார். அப்போ விசிட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ நெவர்ன்றது வராதாங்க. ஆஃபன், ஹி ஆஃபன் விசிட்ஸ், அதுதான் வரும் இல்லையா? ஹி ஆல்வேஸ் விசிட்ஸ்ன்றது நம்மளுக்கு வரும். ஏன்னா சிட்டிலேருந்து கிராமத்துக்கு அடிக்கடி, அதாவது டெய்லி போகிறது இல்லை எப்பொழுதும் போகிறதுன்றது அவ்வளோவா நடக்காத விஷயம் இல்லையா? அடுத்தது யூஸ்வலி. யூ மே ஈவன் ரைட் யூஸ்வலி. ஆனால் யூஸ்வலியை விடையும் ஆஃபன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ யூ ரைட் ஹி ஆஃபன் விசிட்ஸ் ஹிஸ் வில்லேஜ் டு see his grandfather. ஓகே, யூ மே ஈவன் ரைட் யூஸ்வலி. ஹி யூஸ்வலி விசிட்ஸ் his village to see his grandfatherன்னு எழுதலாம். அதை விட இன்னும் சூட்டபிளாக இருக்கிறது ஆஃபன் தான். ஸோ யூ ரைட் ஹி ஆஃபன் விசிட்ஸ் his village to see his grandfather. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், they dash drink cold water. ஸோ கோல்டு வாட்டர் குடித்தா என்ன ஆகும்? பொதுவாக சளி பிடிக்கும், ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் இருக்குது இல்லையா கோல்டு வாட்டர். அதனால நம்ம என்ன செய்கிறோம்? அது அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஹாட் வாட்டர் அல்லது வார்ம் வாட்டர் தான் குடிக்கிறோம். ரொம்ப இந்த சம்மர் பீரியடில் தேவைன்னா நம்ம கோல்டு வாட்டர் குடிக்கிறோம் அப்பப்போ வேணும்னா இல்லையா? அப்போ அந்த கோல்டு சீசனில் கூட குடிக்காதவங்க இருக்கிறாங்க இல்லையா? அந்த வேதி ப்ராப்ளம். அப்போ நீங்கள் என்ன எழுதலாம்? இதில் யோசித்து நீங்கள் எது சூஸ் பண்ணணும்? நெவர் இல்லையா? ஹாட் வாட்டர் குடிக்கிறவங்க இருக்கலாம், இவ்வளோ நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் கோல்டு வாட்டரே சுத்தமாக அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு சூட் ஆகலை அப்படின்னா குடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் யோசித்து யூ கேன் சூஸ் த திங், யூ மஸ்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ வாட் வில் யூ ரைட்? தே நெவர் ட்ரிங்க் கோல்டு வாட்டர். ஓகே, அவங்க எப்பொழுதுமே ஜில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஓகே, தே நெவர் ட்ரிங்க் கோல்டு வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், த பஸ் டேஷ் கம்ஸ் லேட். அந்த பஸ் எப்படி வருது? அடிக்கடி லேட்டாக வருது. ஏன்னா பஸ்ஸுன்னு பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து நெவர்னு எழுத முடியாது. ஏன்னா பஸ்ஸு வந்து பல காரணங்களை பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை அது வேறு யாருக்கா ஒருத்தருக்காக அங்கே வெயிட் பண்ணி வரலாம். இந்த மாதிரி சில காரணங்களால் பஸ்ஸு எப்படி பார்த்தாலும் எந்த பஸ்ஸு எப்போயாவது லேட்டாக தான் வரும். அப்போ நீங்கள் வந்து த பஸ் நெவர் கம்ஸ் லேட்டுன்றது எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம்? த பஸ் ஆஃபன் கம்ஸ் லேட். ஆஃபன்னா அர்த்தம் என்னது? அதுக்கு ஆஃப்டன் அப்படின்னு சொன்னோன்னா அடிக்கடி இல்லையா? அப்போ அடிக்கடி லேட்டாக வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது ஒரு பஸ். ஆனால் ஒருபோதும் லேட்டாக வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலன்னா யோசித்து ஆஃபன் தான் எழுத முடியும். ஸோ யூ ரைட் த பஸ் ஆஃபன் கம்ஸ் லேட். அடிக்கடி இந்த பஸ்ஸு லேட்டாக வந்துடும், வந்து தொலைக்க. தட்ஸ் அ மீனிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ரைட் திஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸ், இந்த 8 சென்டென்ஸை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அவங்க வேர்பு கொடுத்துட்டாங்க, அதாவது ப்ரெசன்ட் வேர்ப் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு அவங்க கேட்டது என்னென்னா, அந்த ப்ரெசன்ட் டென்ஸுன்றதை குறிக்கிற அந்த
டைம் ஃப்ரேஸ், அதாவது அட்வர்பை தான் அவங்க இதில் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அது நல்லா பார்த்துருக்குறோம். சரி, I hope you understood this very clearly, children. Next we move to the next topic. What is that? Fill in the blanks with correct tense form of the verb given in brackets. Okay, இப்போ இங்கே பாருங்கள், சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யூ see, the passengers dash wait for the bus now. ஓகே, the passengers dash ப்ராக்கெட்டில் வெயிட் இருக்கு for the bus now. அப்போ நவுன்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது இல்லையா? இப்போது அப்படின்னு சொன்னேன்னா யாராச்சும் ஒருத்தர் இப்போது நான் அதை வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ செய்கிறேன் அப்படின்றத விட இப்போ வந்து வேலை போயிட்டுருக்குது. ஓகே, தட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். இல்லை, அந்த அவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும் அந்த வேர்ப். சரி, அந்த வேர்ப் ஒன்று இருக்குல்ல, இந்த ரூட் வேர்போட ஐஎன்ஜி போட்டுட்டு ஒரு ஹெல்பிங் வேர்பும் சேர்த்துட்டிங்கன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும். அந்த ஹெல்பிங் வேர்பு இஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், வாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, ஆர் போட்டிருந்தீங்கன்னா ப்ளூரலில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், வேர் போட்டிருந்தீங்கன்னா ப்ளூரலில் பாஸ்ட் கண்டினியூஸ். தட்ஸ் ஆல். ஓகே, சிங்குலர் ஃபார்ம்னா வாஸ் போட்டுக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸ். தட்ஸ் இட். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் த பேசஞ்சர்ஸ். அப்போ பேசஞ்சர்ஸ்ன்றது ப்ளூரல் இல்லையா? ஒன்றுக்கு மேலே, மோர் தென் ஒன் பர்சன். அப்போ பேசஞ்சர்ஸ்ன்ற இங்கே ப்ளூரலாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங்னு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது எப்படி? அது broken. அதனால த பேசஞ்சர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ் நவ். ஏன் நீங்கள் ஆர் வெயிட்டிங் போடுறீங்க? ஏன்னா இங்கே நவ்ன்ற டைம் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பேசஞ்சர்ஸ், அந்த பயணிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ த பேசஞ்சர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ் நவ். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் யூ see, Hannah dash pray to God for a son now. அப்போ அந்த ஹன்னா என்ன பண்ணுறாங்க? கடவுள்கிட்ட இப்போது வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன எழுதணும்? ஹன்னான்றது சிங்குலர் இல்லை, ஒரே ஒரு பர்சன் தான். அப்போ நீங்கள் ஆர் போடுவீங்களா, இஸ் போடுவீங்களா? இஸ் போடணும். அப்போ ஹன்னா இஸ், அந்த ப்ரேன்ற வேர்பை ஐஎன்ஜி போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒர்க் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குன்றதை குறிக்கிறதுக்காக ஐஎன்ஜி வேர்ப் போட்டு எழுதணும். ஸோ யூ ரைட், ஹன்னா இஸ் praying to God for a son now. Okay, then third sentence you see, the minister dash attend a meeting tomorrow. எப்போ மினிஸ்டர் என்ன செய்கிறாரு? நாளைக்கு ஒரு மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண போகிறார். Okay, he is attending. You can even write the minister attends a meeting tomorrow. அதுவும் இல்லைன்னா the minister will attend the meeting tomorrow. இப்போ வில்னு சொல்லும்போது ரொம்ப ஜாஸ்தி நேரம் இருக்க மாதிரி. இப்போ இது பக்கத்தில் தான். இப்போ இந்த ஆக்ஷன் நடக்க போகுது, ஜஸ்ட் 24 hours or 23 hours நடக்க போகுது. ஈவன் ஈவினிங் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 12 hours ஆக்டிவிட்டி. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ ரைட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஏன்னா அவங்க ஐஎன்ஜி ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம அதே பண்ணலாம். The minister is attending a meeting tomorrow. ஓகே, நாளைக்கு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறேன், அதுதான் அதோட அர்த்தமே. நெக்ஸ்ட்டு the women dash pick the tea leaves now. அப்போ அந்த பெண்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாம் தேயிலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேயிலை தோட்டத்தில் தேயிலை அந்த டீ லீவ்ஸை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ என்ன எழுதுவீங்க? the women அப்படின்னு சொல்லும்போது அந்த women வந்து ப்ளூரல். அப்போ நீங்கள் இஸ் எழுதக்கூடாது, ஆர் தான் எழுதணும். ஹெல்பிங் வேர்பு ஆர் எழுதணும். ஹெல்பிங் வேர்ப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஷோ த டைம். டைம் காட்டுறதுக்கு ஹெல்பிங் வேர்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட், த விமென் ஆர் பிக்கிங் த டீ லீவ்ஸ் நவ். ஓகே, த விமென் ஆர் பிக்கிங் டீ லீவ்ஸ் நவ். நெக்ஸ்ட் ஒன், த டைகர் டேஷ் சேஸ் அ டியர் நவ். அந்த புலி என்ன செய்து இப்போ ஒரு மானை துரத்திக்கிட்டு இருக்குது. So you write, the tiger is chasing a deer now. Okay, the tiger is chasing a deer now.
Next one, the teachers dash watch a match now. இப்போ teachers என்ன பண்ணுறாங்க, ஒரு மேட்ச் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Okay, அப்போ teachersன்றது plural. So you write the teachers are watching a match now. Okay. Next one, Samuel dash sleep near the ark at present. Ark அப்படின்னா இந்த வளைவு இல்லை, ஒரு வளைவு கிட்ட வரணும் சிறார் இப்போதைக்கு தற்சமயம் தூங்கிக்கிட்டு இருக்கார். ஸோ யூ ரைட் Samuel is sleeping. Okay, Samuel is sleeping near the ark at present. At present இப்போதைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த வளைவு கிட்ட இருந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. That's all. See, it's very easy. You take a sentence, அங்கே verb கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வேர்புக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பு ப்ரெசன்ட் அல்லது பாஸ்ட் போட்டு அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இட்ஸ் குவைட் ஈஸி. Do it. Next, we can see past tense. அவங்களே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு past tenseல எழுதிருங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, we shall see that too. Fill each blank with the past tense of the verb given in brackets. So see the first sentence. My friend dash give me a gift yesterday. உங்களுக்கு bracketல give கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சது எப்போ, நேற்று. அப்போ நேற்று அப்படின்னு சொல்லும் போது அது என்னது, அது past tense இல்லையா, அந்த வேலை முடிச்சது, completed, work was over. அப்போ நீங்கள் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நேச்சுரலாக past tense. ஏன்னா yesterdayன்ற டைம் ஃப்ரேஸ் அங்கே உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எந்த சந்தேகமே இல்லை, எல்லாமே என்ன செய்யணும், பாஸ்ட் வேர்பை, பாஸ்ட் ஃபார்ம் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ கிவ்ன்ற ரூட் வேர்ப் அங்கே இருக்குது இல்லையா, அந்த கிவ்ன்ற வேர்பை நீங்கள் என்ன செய்யணும், கேவ்னு எழுதிடணும். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். மை ஃப்ரெண்ட் கேவ் மீ அ கிஃப்ட் எஸ்டர்டே. எதனால் அது கேவ் ஆக்குனீங்க, அது இங்கே எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கேவ்னு சொல்கிறீங்க. எஸ்டர்டே ஐ வென்ட் டு மை ஆண்ட்ஸ் ஹவுஸ். அப்போ நீங்கள் என்ன அப்படி தான் சொல்லணும். நீங்கள் வந்து எஸ்டர்டே ஐ கோ டு மை ஆன்டிஸ் ஹவுஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ரொம்ப தப்பாயிடும் இல்லையா. வெண்ட், அந்த கோன்ற வேர்ப் என்ன ஆகுது, வெண்ட்னு மாறிடும். எஸ்டர்டே ஐ வென்ட் டு மை ஆன்டிஸ் ஹவுஸ். தட்ஸ் த திங். அதே மாதிரி தான் இங்கே மை ஃப்ரெண்ட் கேவ் மீ எ கிஃப்ட் எஸ்டர்டே. ஓகே, இந்த கிவை வந்து என்ன செஞ்சிடணும், கேவாக நீங்கள் மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், சி வி டேஷ் ப்ராக்கெட்டில் கோ ஹோம் ஏர்லி லாஸ்ட் வீக். நாங்கள் என்ன செஞ்சோம், போன வாரம், லாஸ்ட் வீக் அப்படின்றது அதோட தமிழ் ஈக்குவலன் போன வாரம். அப்போ அது வந்து கண்டிப்பாக அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த கோ என்ன ஆகும், வெண்ட் ஆகிடும். வி வெண்ட் ஹோம் ஏர்லி லாஸ்ட் வீக். நாங்கள் போன வாரம் என்ன செஞ்சோம், வீட்டுக்கு சீக்கிரத்திலே போயிட்டோம். ஓகே, தட்ஸ் அ மீனிங். வி வெண்ட் ஹோம் ஏர்லி லாஸ்ட் வீக். தென் தேர்ட் சென்டென்ஸ், சி ஐ டேஷ் மீட் மை அங்கிள் 2 days ago. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் எங்கள் மாமாவை சந்தித்தேன். இதுவும் பாஸ்ட் ஆக்டிவிட்டி இல்லையா, முடிஞ்சு போன ஒரு செயல். அப்போ அந்த மீட் என்ன ஆகும், மெட் ஆகிடும். 2 ஈல ஒரு ஈயை எடுத்துட்டு மெட்டுன்னு போடணும். ஓகே, ஸோ யூ ரைட் ஐ மெட் மை அங்கிள் 2 days ago. I met my uncle 2 days ago. That's all. Then fourth sentence, he dash sleep well last night. He dash sleep well last night. அப்போ லாஸ்ட் நைட்னா என்ன அர்த்தம், நேற்று ராத்திரி. ஓகே, நேற்று ராத்திரி அவன் என்ன செஞ்சான், நல்லா தூங்கினான், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக தூங்கினான். தட்ஸ் அ மீனிங். அப்போ ஸ்லீப் என்னாகும், ஸ்லெப்ட் ஆகிடும். அப்போ ஸ்லீப்போட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்லெப்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வேற வச்சுக்கணும். அங்கே ஸ்லீப்னா போடக்கூடாது, ஸ்லெப்ட் தான். உங்களுக்கு ஒரு வேளை இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் வந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஃபார்ம் தெரியலனா திரும்பவும் சிக்கல் தான். அதனால் என்ன செய்யணும், சும்மா இருக்கிற நேரத்தில் டென்ஸு அதாவது 3 விதமான டென்ஸ், 4 விதமான இந்த டென்ஸ் ஃபார்மே தெரிஞ்சுக்கிறது. அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட்டு, ஃப்யூச்சர், பார்ட்டிசிபிள். இந்த 4ம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்காக 4 காலம்ஸ்லேயும் ஒரு வேர்பையும் போட்டிருக்க புக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த குட்டி குட்டி புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் வாங்கி லெஷர் டைமில் படிச்சுட்டே வரலாம். தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ இல்லையா. இதெல்லாம் இக்னோர் பண்ணாமல், அதை தவிர்க்காமல் கரெக்டாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா it's going to be a great deal of help to you all. Okay, so understand and act. So sleep க்கு past form என்னது, slept.
He slept well last night. That's all. Next one, Radha dash a film last evening. நேற்று சாயங்காலம் ராதா என்ன செஞ்சா? ஒரு படம் பார்த்தா. Okay, she watched a movie. So you write Radha saw a film last evening. Okay, Radha saw a film last evening. Okay, next one, the president of the USA dash India. Okay, அவர் என்ன செஞ்சாரு? இந்தியா வந்து பார்த்துட்டு போனார், இந்தியாவுக்கு வந்திருந்தார். Okay, that's the meaning. So you write the president of the USA visited. He made a visitor. He visited India. The president of the USA visited India. That's all. So these are the things, children. So this is all that we saw in today's class. It's very important. அதாவது present tense, past tense, வேறு என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லையா? இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற அந்த சென்டென்ஸை எடுத்து வேர்பைன் டென்ஸையும் மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் உங்களோட ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், I think I can end up the class now. Thank you.